இனிய நிகழ்வை துவக்குவதற்காக ஒப்புக்கொண்ட நமது மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த நிகழ்வின் நாயகர் மோகன் ராமையா மற்றும் இந்த அவையில் கூடியுள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வணக்கம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இனிமேல் வணக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த அவையில் குழுமியுள்ள அனைவரும் திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாமும் பெருமை அடைவோம். சமுதாயத்திலே கொண்டு செல்வதற்கான எளிய வழி, எப்படியும் வணக்கம் சொல்வோம், அதோடு இணைத்துக் கொள்வோம். நான் பேசி முடித்ததற்கு பிறகு இந்த அரங்கிலே ஒரு திருக்குறள் திருவிளையாடல் நடைபெற உள்ளது. திருக்குறளை செல்வி ஓவியா அவர்களும் திருக்குறள் ரங்கராஜன் ஐயா அவர்களும் திருக்குறளை ஆங்கிலத்திலும் ஒப்பிக்கக்கூடிய அளவிற்கு திறன் வாய்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே நமக்கு சில சந்தோஷப்படக்கூடிய செய்திகளை இங்கே சொல்வார்கள். அதை நாம் பிறகு கண்டு கழித்து இலக்கிய பசியாரி சொல்வோம். இது முதலில் துவக்கி இருக்க வேண்டிய திருக்குறள் வாழ்த்து பாடல் என்பதை இந்த நிகழ்வின் முதலாக துவக்கி இருக்க வேண்டியது எப்படியோ விடுபட்டு விட்டது. அறிவிக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே பைந்தமிழ் மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே, அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போல அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனது, வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, எம்மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, திருக்குறளே, திருக்குறளே. நன்றி. திருக்குறள் வணக்கம். நன்றி ஐயா. செவிக்கு இனிமையான கானமலை. ஐயா அவர்களுக்கு வளரும் இளம் நட்சத்திரங்களான நாகராஜ் மற்றும் சித்திரக்கவி லோகேஷ் ஆகிய இருவரும் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நன்றி.